Tell me about yourself. My name is Vijay sir. I finished robotics, diploma in robotics. ரோபோட்டிக்ஸ் படிச்சுட்டு ஏன் டெலிவரி வேலையை நீங்க தேர்வு பண்ணீங்க? ஊர்ல வந்து அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அக்கா தான் படிக்க வச்சாங்க இங்க கூட்டு வந்து. இப்போ அது ஃபீஸ் கட்டி தான் படிக்க வச்சாங்க. அதுவே நம்மளால பண்ண முடியல ரோபோட்டிக்ஸ் முடிச்சுட்டு. இப்போ அதை முடிச்சு நம்ம கோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வேலைக்கு போகும்போது கோர்ஸ் எதனா பண்ணிருக்கீங்களா? ப்ரோக்ராமிங் சொந்தமா அவங்க கேட்கறாங்க. கோர்ஸே வந்து 1 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது இருந்தது. நம்மளால கட்ட முடியல. திருப்பி என்ன பண்ணோம், ஒரு கம்பெனி வந்து ப்ரொடக்ஷனுக்கு வேலைக்கு போயிட்டேன். ப்ரொடக்ஷனுக்கு வேலைக்கு போனா அங்க நமக்கு செட் ஆகல. நம்ம படிச்சது ஒண்ணு, அங்க இருக்கிறது ஒண்ணு. அதனால வந்து வேலை நம்மளால செய்ய முடியல ப்ரொடக்ஷன்ல. ஒரு நீம் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இதாங்க மிடில் கிளாஸோட லைஃபு. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து 100ல் 99 பேர் வந்து படிப்புக்கேற்ற வேலை செய்கிறதில்ல. ஏன்னா படித்தா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை கிடைக்குதோ இல்லையோ நமக்கேற்ற வேலை கிடைக்காது. அண்டு படித்தாலும் வேலை அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் மீறி ஒரு ஜாபில் போய் உக்காந்தா அங்கேயும் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஒர்க்னாலே ப்ரெஷர் தான். மனசுக்கு நமக்கு பிடிச்ச வேலை செஞ்சால் அது ஒரு சந்தோஷம். ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி இங்கே நமக்காக வேலை செய்கிறத விட அடுத்தவங்களுக்காக தான் வேலை செய்கிறவங்க அதிகம். படித்த படிப்பு ஒன்று இருக்கும், செய்கிற வேலை ஒன்று இருக்கும், இவ்வளோ மாதிரி. ஸோ நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு. படிப்பு மட்டும் நிறைய விஷயத்த நமக்கு கற்று தராது, அதையும் தாண்டி நிறைய இருக்குது. இங்கே படிக்காதவங்க கூட ப்ரில்லியண்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ